தமிழ் மீதுள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான், மணங்கமழும் தமிழே, மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலையே எனும் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன். பொருணை நதியும் பொழிலும் சூழ்ந்த எழில்மிகு வஞ்சியை தலைநகராக கொண்ட மாவீரன் சேரன் செங்குட்டுவன் மனைவி வேண்மாளுடன் மலைவளம் காண விரும்பி பேராற்றங்கரையில் உள்ள மணல் குன்றுக்கு வருகிறான். அங்கு அவன் தம்பி இளங்கோவடிகளைக் கண்டு பூரிப்படைகிறான். மன்னனை காண வந்த மதுரை புலவர் சாத்தனாரும் மலைவாழ் மக்களும் மகிழ்ச்சி பெருக்கால் தமிழகத்து முக்கணிகளையும் மற்ற பரிசுகளையும் குவிக்கின்றனர். அன்புள்ளவர்களே, இந்த பகுதியில் ஏதாவது புதுமை உண்டா? அரசே, கண்ணகி என்ற ஒரு பெண் மதுரையில். மன்னவா, அதை சொல்லத்தான் நானும் வந்தேன். சாத்தனாரே, அப்படியா? கண்ணகி, கற்புக்கரசி கண்ணகி. அவளை காவிய உருவத்திலே நடமாட விட வேண்டும். அதற்கேற்ற சிற்பி இது இளங்கோவடிகள் தான். புலவரே, அந்த கண்ணகியின் வரலாற்றை நீங்கள் கூறுங்கள். அதை இலக்கியமாக்கும் பொறுப்பை இளங்கோவடிகள் ஏற்றுக்கொள்ளட்டும். சொல்லுங்கள். கண்ணகி, அவள் பிறந்த ஊர் சோழ நாட்டின் தலைநகரம் பூம்புகார்.